In how many years will rupees 3,375 become 4096 at 13% 1/3% per annum if the interest is compounded half-yearly? Half-yearlyன்னு சொல்லியிருக்காங்க. half-yearly அந்த ஃபார்முலா வந்து A is equal to P into 1 plus R/2/100 power 2n அப்படின்னு சொல்லணும். இப்போ இந்த அமௌண்ட் வந்து இங்கே என்னென்னா 4096 அமௌண்ட்டு. 3375 தான் வந்து பிரின்சிபல். இங்கே வந்துட்டு ஆர் நம்ம என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஆர் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா 13 டேரெக்டாக இருந்தால் அதை நம்ம டேரெக்டாக போட்டுருக்கலாம். ஆனால் இங்கே மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ 13 1/3 வந்து மாற்றணுன்னா 3 × 39 3 × 13 வந்து 39 ப்ளஸ் 1 வந்து 40/3ன்னு வரணும். இங்கே 2 இருக்குது ஆல்ரெடி. ஸோ வந்துட்டு 40/2 இன்ட்டு இந்த 3 இங்கே போட்டுட்டு கீழே இருக்க 100ம் கீழே போட்டுக்கலாம். பவர் 2/9. ஓகேவா? இப்போ இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆகிடும். 2ஆல் பண்ணால் 2, 2ஆல் பண்ணால் 2, இந்த 2ஆல் 10 பண்ணால் 5. ஸோ 4096 இந்த 3375 கீழே வந்துடும். ஓகேவா? இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் மேலே வந்து 1 இருக்குது, கீழே வந்து 3 × 5 15 வந்துடும். பவர் 2/n. 4096 divided by 3375 ப்ளஸ் இந்த 15ஆல் மல்டிப்ளை பண்ணால் 15 + 1 16/15 2/n. ஓகேவா? இப்போது 16³ தான் 4096, 15³ தான் 3375. அப்போது 2n is equal to 3ன்னு வந்துடும். ஏன்னா இங்கே இருக்க பாருங்கள், இதனால் இது வந்து க்யூப், இந்த 16ஓட க்யூப் வந்து 4095, 15ஓட க்யூப் வந்து 3375. ஸோ அதனால் இது வந்து இஸ் ஈக்குவல் டு, இது கேன்சல் பண்ணி இது பண்ணால் 29 is equal to 2n is equal to 3. ஸோ n is equal to 3/2. இதை நம்ம எப்படி மிக்சர் ஃப்ராக்ஷனாக மாற்றலாம்? n is equal to 2 கீழே போட்டுக்கணும். 2 × 1 + 1 இப்படி போட்டுக்கலாமா? 1. அப்போது ஆன்சர் வந்து 1.5 years, 1.5 years. Thank you. Please subscribe.